இன்னைக்கு செம்மையான ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு ஹேர் டை தான் ப்ரிப்பேர் பண்ண போறேங்க. இந்த ஹேர் டைய ப்ரிப்பேர் பண்ணி நம்ம அப்ளை பண்ணிட்டு வரும்போது நம்மளுடைய வெள்ளை முடிகள் எல்லாமே நல்லா கருமையா மாற ஆரம்பிச்சிடும். இந்த ஹேர் டைய 2 மாசத்துக்கு ஒரு வாட்டி நீங்க ப்ரிப்பேர் பண்ணி அப்ளை பண்ணிட்டு வந்தாலே போதும், உங்களுடைய நரைமுடிகள் பிரச்சனைக்கு ஒரு பெஸ்டான சொல்யூஷன் கிடைக்குங்க. வாங்க இந்த ஹேர் டை எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படிங்கறத நம்ம வீடியோக்கு வர போய் பார்க்கலாம். இந்த ஹேர் டை பாருங்க எவ்வளவு கருமையா இருக்கு. இந்த ஹேர் டைய நம்ம ஹேர்ல அப்ளை பண்ணிட்டு வரும்போது நம்மளுடைய முடிகளும் நல்லா கருகருன்னு வளர ஆரம்பிச்சிருங்க. இந்த 100% ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஹேர் டை ப்ரிப்பேர் பண்றதுக்கு நம்ம 3 பொருள் தான் சேர்க்க போறோங்க. ஃபர்ஸ்ட் சேர்க்கக்கூடியது கிராம்புங்க. ஒரு 10-12 கிராம்பு இதுல சேர்த்துக்கோங்க. அடுத்த பொருள் நம்ம என்ன சேர்க்க போறோம் அப்படின்னா நம்ம வீட்டுல யூஸ் பண்ற கடுகு தாங்க. இந்த கடுகை நம்மளுக்கு தேவையான அளவு நம்ம எடுத்துக்கலாம். நான் 1.5 டீஸ்பூன் அளவு கடுகு எடுத்துக்கிறேன். இது ரெண்டையுமே நம்ம நல்லா வறுத்து ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம வறுத்து எடுக்கிறதுனால இதுல கிடைக்கிற ஆயில் வந்து நம்மளுடைய ஹேருக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்டிமுலேட் கொடுத்து நம்மளுடைய ஹேர் க்ரோத்துக்கு நல்ல ஒரு ஹெல்ப் பண்ணுங்க. இப்ப வாங்க ஃபர்ஸ்ட் நம்ம இதை வந்து வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்து எடுத்துட்டு இதோட இன்னும் 2 பொருள் சேர்க்க போறோம். மொத்தம் 4 பொருள். நான் 3 பொருள் சொன்னேன், பட் 4 பொருள் சேர்க்க போறோம். அந்த பொருள் சேர்க்காட்டியும் பரவாயில்ல, பட் எக்ஸ்ட்ரா ஒரு பொருள் சேர்க்கறதுனால இன்னும் கொஞ்சம் நம்மளுடைய ஹேர் வந்து நல்லா கருமையா மாறிடுங்க. இப்ப நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு இரும்பு கடாய் எடுத்துக்கோங்க. இந்த ஹேர் டைய நம்ம இரும்பு கடாய் இல்லைன்னா அடிகனமா இருக்கிற கடாயின்னு செஞ்சுக்கலாம். ஃபைனலா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணும்போது மட்டும் இரும்பு கடாய் யூஸ் பண்ணா போதும். இப்போ இந்த கிராம்பையும் கடுகையும் நம்ம இதுல போட்டு நல்லா கருகி எடுத்துக்கலாம். அடுப்பு வந்து சிம்லயே இருக்கட்டும். இப்ப நல்லா வந்து கருகருன்னு கறிக்க எடுத்துக்கலாங்க. இந்த நம்ம சேர்த்திருக்கிற கடுகு பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே யூஸ் ஆகும். இந்த ஹேர் டைல சேர்க்கறதுனால முடிக்கு நல்ல ஒரு கருமையை கொடுக்கும். கிராம்பு எண்ணெய் யூஸ் பண்ணும்போது நம்மளுடைய ஹேர் க்ரோத் செம்மையா இருக்குங்க. ஸ்கேல்ப் எல்லாம் நல்லா ஸ்டிமுலேட் ஆகி நம்மளுடைய ஹேர் க்ரோத்துக்கு இந்த கிராம்பு எண்ணெய் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த கிராம்பை வந்து நம்ம இந்த ஹேர் டைல சேர்க்கும் போது நம்மளுடைய ஹேர் க்ரோத்தும் நல்லா இருக்கும். அதே லெவல நம்மளுடைய முடியும் நல்லா கருகருன்னு வளர ஆரம்பிக்குங்க. இப்போ இந்த ஹேர் டைய வந்து நம்ம கருக்கி தான் செய்ய போறோம். கருக்கிட்டு இதுல நம்ம 2 பொருட்களை சேர்த்துதான் இந்த ஹேர் டைய ஃபினிஷ் பண்ண போறோம். வாங்க இப்ப நம்ம இதை கருக்கி ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம். பாருங்க நல்லா புகை வந்து நல்லா கருப்பா ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்ப நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது நல்லா ஆற வச்சுட்டு நம்ம ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா பவுடரா பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ஆறட்டும். ஃபர்ஸ்ட் இதை வேற ஒரு பாத்திரத்துல நம்ம மாத்திரலாம். மாத்திட்டு நல்லா ஆற வச்சுட்டு பவுடர் பண்ணி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இதை வேற ஒரு பாத்திரத்துல நான் மாத்திருக்கேன். இது வந்து நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா பொடி பண்ணிக்கலாம். பாருங்க மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்தாச்சு. பாருங்க கொஞ்சம் ஈர பசையாதான் இருக்கு. பாருங்க நல்லா பவுடர் ஆயிருச்சு. இப்ப நம்ம ஹேர் டைய ப்ரிப்பேர் பண்ண போறோம். இப்போ நம்ம அரைச்ச பவுடரை ஒரு இரும்பு கடாயில சேர்த்துக்கோங்க. இதை வந்து இரும்பு கடாயில தான் நீங்க வந்து செய்யணும். அப்பதான் வந்து இரும்பு கடாயில இருக்கிற அயனும் நம்ம போடுற பொருட்களும் சேர்ந்து நல்லா ஆக்டிவேட் ஆகி நம்மளுக்கு ஒரு பெஸ்டான 100% ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு ஹேர் டையா மாறும். பாருங்க இதோட நம்ம என்ன பொருள் சேர்க்க போறோம் அப்படின்னா காஃபி தூள் சேர்த்துக்கலாங்க. 3 ரூபா காஃபி தூளை வந்து நான் ஒரு பேக்கெட் ஃபுல்லா நான் சேர்த்துக்கிறேன். 2 ரூபா காஃபி தூள் 2 ரூபா காஃபி தூளை வந்து நான் ஃபுல்லா வந்து உங்களுக்கு சேர்த்து காமிச்சிருக்கேன். உங்களுக்கு வந்து நீங்க எந்த அளவுக்கு பவுடர் ப்ரிப்பேர் பண்றீங்களோ அந்த அளவுக்கு குவான்டிட்டிகளை வந்து கரெக்டா எடுத்துக்கோங்க. என்னுடைய முடிக்கு தகுந்த மாதிரி நான் வந்து எடுத்திருக்கேன். இப்ப பாருங்க நல்லா மிக்ஸ் பண்ணிருங்க. இதோட வந்து நம்ம ஒரு முக்கியமான பொருள் சேர்க்க போறோங்க. அதுதான் இந்த ஹேர் டைலயே ரொம்ப ரொம்ப முக்கியமான பொருள், மருதாணி பவுடருங்க. இந்த மருதாணி பவுடரை இந்த ஹேர் டைல சேர்க்கும் போது நம்மளுக்கு நல்ல ஒரு ஹேர் க்ரோத் கிடைக்கும். முடியோட கலர் வந்து நல்லா நீண்ட நாட்களுக்கு அப்படியே கருமையா இருக்குங்க. நான் வந்து 2 டீஸ்பூன் அளவு மருதாணி பவுடர் சேர்த்துக்கிறேன். இப்போ உங்களுக்கு நிறைய வேணும், ஹேர் டை வந்து நிறைய வேணும் அப்படின்னா எல்லா அளவுகளையுமே கரெக்டான விதத்துல வந்து அப்படியே வந்து டபுள் பண்ணிக்கோங்க. நம்ம கடுகு எவ்வளவு சேர்த்தோம், கிராம்பு எவ்வளவு சேர்த்தோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க வந்து நல்லா வந்து எல்லா பொருட்களையுமே நல்லா வந்து எக்ஸ்ட்ரா பண்ணி சேர்த்துக்கணுங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்பதான் கரெக்டான கன்சிஸ்டன்சில நம்மளுக்கு கரெக்டான ஹேர் டை வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ இது வந்து நம்ம தண்ணி ஊத்திக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்துங்க. நிறைய ஊத்திட்டீங்கன்னா அப்புறம் ரொம்ப தண்ணியா போயிடுச்சுன்னா நம்மளால ஹேர்ல அப்ளை பண்றது கஷ்டமா இருக்கும்.
மருதாணியோட இந்த பொருட்களை சேர்த்து நம்ம செய்யும் போது நம்மளுடைய ஹேருக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்குங்க. பாருங்க, நல்லா வந்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்ப வந்து கையை வச்சு நான் மிக்ஸ் பண்றேன். தண்ணி போதும். பாருங்க, கலர் பாருங்க. மருதாணி வந்து நம்ம கிரீன் கலர்ல அப்ளை போட்டாலுமே நம்ம வந்து சேர்த்திருக்கிற அந்த கடுகு, கிராம்பு, காஃபி தூள், இந்த நிறங்கள் எல்லாம் சேர்த்து இந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒரு நிறத்தை வந்து ஹேர் டேக்கு கொடுக்குது. இதை வந்து நம்ம ஹேர்ல அப்ளை பண்ணும்போது நல்ல ஒரு பெஸ்டான 100% ரிசல்ட் கிடைக்குங்க. இதை வந்து நீங்க வந்து 2 மாசத்துக்கு ஒரு வாட்டி நீங்க அப்ளை பண்ணாலே போதும். கொஞ்சம் கொஞ்சமா உங்களுடைய வெள்ளை முடிகள் எல்லாமே நல்லா நிரந்தரமா வந்து அப்படியே கருப்பா மாறிடுங்க. கட்டி எல்லாம் இல்லாம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்க எவ்வளவு நைஸா நம்மளுக்கு வந்து கிடைச்சிருக்கு. நம்ம கடுகை வந்து அரைக்கும் போது கரெக்டா வந்து நைஸா அரைச்சிட்டோம்னா இந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து ஹேர் டே வந்து நல்லா நைஸா ஸ்மூத்தா கிடைக்கும். அப்பதான் ஹேர்ல அப்ளை பண்றதுக்கு நம்மளுக்கு நல்ல வசதியா இருக்கும். இப்ப இதை வந்து நம்ம ஒரு பாத்திரத்துல மாத்தி வச்சுக்கலாம். கன்சிஸ்டன்சி பாருங்க, இந்த அளவுக்கு கரெக்டா இருக்கணும். அப்பதான் வந்து நம்மளுக்கு ஹேர்ல அப்ளை பண்ணும்போது நல்லா வந்து ஒரு பெஸ்டான ரிசல்ட்டை கொடுக்கும். பாருங்க கலர் எப்படி இருக்கு பாருங்க. இதை வந்து நான் ஹேர்லயும் அப்ளை பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். ஹேர்ல இந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டு அப்படியே ஒரு ½ நீங்க வந்து விட்டுருங்க. இது வந்து நீங்க உடனே அப்ளை பண்ணலாம். நீங்க வந்து கடாயில போட்டு ஊற வைக்கணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. ஏன்னா இதுல நம்ம வந்து கறிக்கு செஞ்சிருக்கிறதுனால நம்ம டக்குனே அப்ளை பண்ணிடலாம். அப்ளை பண்ணிட்டு அப்படியே வந்து ஒரு 1 hour விட்டுடுங்க. உங்களுக்கு சளி பிடிக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ½ கூட போதும். பண்ணிட்டு வெறும் வாட்டர்ல, அதாவது நார்மல் வாட்டர்ல ஹேர் வாஷ் பண்ணிடுங்க. அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பெஸ்டான ரிசல்ட் கிடைக்கும். ஹேர் வந்து அப்ளை பண்றதுக்கு முன்னாடி நல்லா வந்து ஹேரை வந்து எண்ணெய் எல்லாம் இல்லாம நல்லா வந்து தலையை வாஷ் பண்ணிடுங்க. அது ரொம்பவே முக்கியம். அதுக்கப்புறமா ஒரு 2 நாளைக்கு நீங்க வந்து ஹேர் வாஷ் பண்ணாதீங்க. அப்ளை பண்ணிட்டு நார்மல் வாட்டர்ல நல்லா தலையை குளிச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு 2-3 நாளைக்கு எண்ணெயும் வைக்க வேண்டாம். அதே மாதிரி நீங்க எந்த விதமான ஹேர் வாஷும் பண்ண வேண்டாம். கொஞ்சம் கொஞ்சமா கலர் வந்து சேஞ்ச் ஆகுங்க. ஒரே நாள்ல வந்து சில இன்கிரீடியன்ஸ் எல்லாம் வந்து ரிசல்ட்டை காமிக்காது. ஒரு 2 நாள் 3 நாள் கழிச்சு உங்களுடைய ஹேரை பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கே நல்ல ஒரு மாற்றம் தெரியும். நல்லா வந்து கலர் வந்து நல்லாவே சேஞ்ச் ஆயிருக்கும். அவ்வளவுதாங்க. நம்ம அப்ளை பண்ணிட்டு அப்படியே 1 hour கழிச்சு நம்ம வந்து ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். நார்மல் வாட்டர்ல ஹேர் வாஷ் பண்ணணும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரு லைக் போட்டு விட்டுருங்க. தேங்க்யூ.